இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். பையனுக்காக வீரேந்திர ஓப்ராய் பெயில் வாங்க போயிருக்காரு. அப்ப அதுக்கான பலன் கண்டிப்பா கிடைக்கும். இந்த இடத்துல லக்ஷ்மி எப்படி ஜெயிச்சிருப்பா? ஜெயிச்சது வீரேந்திர தானே. உங்க மகன் தான் ஜெயிச்சிருக்காரு. எல்லாருமே அவரை தான் பாராட்டி ஆகணும். உங்களை சேர்த்து தான் சொல்றேன். Your mama. He did it. Yes, mommy. புரியாத முட்டாளுங்களுக்கு புரிய வைக்கலாம். புரிஞ்சுக்கவே மாட்டேன்னு அடம் பிடிக்கிறவங்கள அட விட்டு தள்ளுங்க பாட்டி. யார் எப்படி இருந்தா நமக்கு என்ன வந்துச்சு? நாம லக்ஷ்மி அண்ணிய மனசார பாராட்டுவோம். எஸ், நாம கொண்டாடுவோம். நான் ஹிப் ஹிப் சொல்றேன், நீங்க ஹுரே சொல்லுங்க. ஹிப் ஹிப் ஹூரே ஹிப் ஹிப் ஹூரே ஹிப் ஹிப். ஹூரே. மாம் நீங்க சொல்லுங்க. ஹிப் ஹிப். I will slap you. ஓகே. குழப்பமா இருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரியல. ரிஷி விடுதலையானதை கொண்டாடவா இல்ல லக்ஷ்மி ஜெயிச்சதுக்கு கோவப்படவா? நான் என்ன சொன்னேன்? அவங்க ரொம்ப சந்தோஷமா இந்த இருக்காங்க. நியூஸ நீ சொல்லணும், அதை கேட்டு அவ சந்தோஷப்படணும். நடந்ததுல உங்க ரூபத்துல நான் என்னோட அப்பாவை பாக்குறேன். இதே மாதிரி எனக்கு அத்தை ரூபத்துல அம்மா கிடைக்கணும். கிடைச்சிருவாமா? கண்டிப்பா மாறுவா. நீ கொஞ்சம் பொறுமையா இருக்கணும், காத்து இருக்கணும். நான் தான் சொன்னேன்ல, நீ அவளை நோக்கி ஒரு அடி முன்னாடி வச்சா உங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற சுவர் நொறுங்கி போயிடுமா. அந்த சுவரோட ஒரு கல் இப்ப உடைஞ்சு போச்சு இல்லையா? இனி நல்லதே நடக்கும். அவர் இருக்காருல்ல. டாட், நானும் இங்க தான் இருக்கேன். இது ரொம்ப டேஞ்சரான விஷயம். ஏன்னா உங்க பொண்ணு என் அப்பாவை என் கிட்ட இருந்து பிரிச்சிருவா. நீ வாய் மூடு. அடுத்த வாட்டி இந்த மாதிரி ஏதாவது முட்டாள்தனமா பண்ண அப்பா கிட்டே சொல்லி உன்னை அடிக்க சொல்லுவேன். நானும் உன்னை அடிச்சிருவேன். புரிஞ்சுதா? ஏ குட்டோ, எங்கடா இருக்க? ரோட் நம்பர் 22ல இருக்கான். அதோட இப்போ 23க்கு வந்திருக்கோம். காருக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருக்கேன். எங்கப்பா இருக்க? வெள்ள வண்டியா? ஆமா, வெள்ள வண்டி தான். பின்னாடியே நான் இருக்கேன். சரி பாபா. 3 2 1 பண்ட வேலை முடிஞ்சது. அச்சோ, திடீர்னு என்னாச்சு? அட, யாரோ வேணும்னே இந்த மாதிரி. நில்றா. அது சரி, டை கட்டிட்டு சுத்தனா உன்னை விட்டுருவனா என்ன? மாட்டினியா? என்ன சொல்லு, கொலை பண்ணவா இல்ல விட்டுறவா இல்ல தரையில தள்ளி உன் மண்டையை உடைக்கவா? என்ன விடுங்க சார், என்கிட்ட எதுவுமே இல்ல. அப்படியா? அப்ப கார்ல உட்காந்துட்டு பிச்சை எடுக்கிறியா? ஒண்ணு வெச்சன் வையன், அப்படியே பேண்ட் ஈரமாயிடும். அப்புறம் மெதுவா கழுத்து அறுத்துருவேன். அப்புறம் நீயே மேல போய் சேர்ந்துருவேன். புரியுதா? சார் சார் சார், நான் ஜமாதா சொல்றேன். என்கிட்ட எதுவுமே இல்ல. நான் வேலை செய்யற ஒரு எம்ப்ளாயி, அவ்வளவுதான். குட்டோ, வேலை பாக்குறான், சம்பாதிக்கிறேன்றான், ஆனா ஒண்ணு இல்லன்றான். என்ன சொல்லிவிடுவா? சார் சார், உண்மையா தான் சொல்றேன். இந்த கார் கூட ஆபீஸ் கார் தான் சார், என்னோடது இல்ல. டேய், எங்களுக்கு கார் வேணாம்டா, சரக்கு தான் வேணும். அதான் கொடு. முடுன்னு சொல்றல. ஒண்ணு இல்ல சார், ஒண்ணு இல்ல. டேய், இத புடுறா. இப்படி நில்றா, இத காட்டு. குட்டோ, தோ இருக்குடா. தேடினது கிடைச்சிருச்சு. இத வச்சுக்கிட்டு ஊரை சுத்துறான். கேட்டா ஒண்ணும் இல்லையா? இது என்னதுடா? பென் டிரைவ். பென் டிரைவ். கார் டிரைவ் தெரியும், இது என்ன பென் டிரைவ்? ஏண்டா, உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லையா? மரியாதையா சொல்லு, இல்லைன்னா கொன்னுடுவேன். கொல்லவா? இவன் பாக்கெட்டை செக் பண்றான். கண்ணாடியை கொடுறான். எதை எடுக்கணுமோ அதைத்தான் எடுத்தாச்சுல. இவனை விட்டு தள்ளுறா. என்கிட்ட போன் தான் இல்ல, இத நான் வச்சுக்கிறேன். போனை குடுறா, இல்லன்னா போலீஸ்காரன் வந்து நம்மள புடிச்சிருவான். டேய், அந்த போனை வாங்கிக்க. நீ ஏறா. சார், கண்ணாடி. ஆமா, இந்த பெரிய கண்ணாடி எடுத்துட்டு போடா. கிளம்பு, கார்ல உட்காரு. போடா. டேய் பலு, சீக்கிரம் வண்டி எடு. வர வர. டேய் டேய், பைக் எடுத்துட்டு வான்னு சொன்னேன்டா.
ஏய் ஏய் கிளம்பு கிளம்புடா. எவ்வளவு நேரம் ஆகும் நீங்க வர்றதுக்கு? நீங்க இங்க வேலை செய்யணுமா வேண்டாமா? இங்க வர்றதுக்கு இவ்வளவு நேரம் எடுத்துக்கிறீங்க? என்னதான் ஆச்சு? நீ எங்க தான் இருக்க? வீட்ல வீரேந்தர் சாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. உன்னோட சேர்ந்து என்னோட வேலையும் போக போகுது. எங்க இருக்க? சார் ஒரு பேட் நியூஸ் சார். என்ன அடிச்சிட்டு திருடிட்டு போயிட்டாங்க சார். திருடிட்டாங்களா? எதை? சார் 2 பேர் வந்து காரை பஞ்சர் பண்ணிட்டு திருடிட்டு போயிட்டாங்க சார். ஓ காட். ஒரு செகண்ட் இரு. பென்டிரைவ் கையில தானே இருக்கு? ஆமா சார், அவங்க அந்த பென்டிரைவையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. என்னது? பட் சார் ஒரு நிமிஷம் சார், பாஸ்க்கு கொடுக்க வேண்டிய பென்டிரைவ் இன்னும் என்கிட்ட தான் இருக்கு. அந்த டேஷ்போர்ட்ல சேஃபா வச்சிருந்தேன். அதாவது அந்த ரியல் பென்டிரைவ் இப்போவும் கையில தானே இருக்கு? எஸ் சார், என்கிட்ட தான் இருக்கு. தேங்க் காட். சீக்கிரமா வா. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் பாட்டிக்கு ஜூஸ் ரெடி பண்றேன். முகேஷ், முகேஷ், மேடம். உனக்கு இந்த வீட்ல சம்பளம் கொடுக்கறோமா இல்லையா? எஸ் மேம். அப்போ வீட்டுக்கு வந்த விருந்தாளிங்க ஏன் வேலை பாக்குறாங்க? இதுக்கப்புறமா இந்த வீட்டு சமையலறையில விருந்தாளிங்க வேலை பாக்குறத நான் பார்த்தேன்னா அதுதான் உன் வேலையோட கடைசி நாளா இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் மேம். என் பையன் வீட்டுக்கு வரான். அவனுக்கு பிடிச்ச டிஷ்ஷஸ் எல்லாத்தையும் நானே செஞ்சு தர போறேன். நான் கேக்குற எல்லாத்தையும் எடுத்துக்கூட. என்ன? ஹேய், பட்டிக்காடு நம்பர் 2. அங்க பார்த்தல்ல, உன் தகுதியை ஆண்டி காட்டிட்டாங்கல்ல. உன்னை விருந்தாளின்னு சொன்னாங்க. ஒரு உண்மையை சொல்லவா? விருந்தாளி ஆகிற தகுதி கூட உனக்கு இல்ல. ஏன்னா விருந்தாளிங்களுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு, ஒரு மரியாதை இருக்கு. ஆனா உனக்கு வெக்கமே இல்ல. எங்க விட்டுட்டு வந்தியோ? அக்காவோட மாமியார் வீட்லயே இருக்க. அப்படி பார்த்தா இது எங்க அக்காவோட மாமியார் வீடு மலேஷ்கா. நீங்க என்ன பண்ற? உனக்கு இங்க என்ன உறவு இருக்கு? ஒண்ணுமே இல்லையே. எப்பவும் தண்ட சோறு சாப்பிடுற. இது ஆயுஷ் கூட தானே சொன்னா. அப்பயும் வெக்கங்கிட்ட இங்கே இருக்க, வாயாடிட்டு இருக்க. பிரமாதம். கொஞ்சம் கூட வெக்கம் இல்ல உனக்கு. நீயும் சரியா தான் சொன்ன. நீ கெஸ்ட் கூட கிடையாது. ஏன்னா கெஸ்டுக்கு ரெஸ்பெக்ட் இருக்கும், டிக்னிட்டி இருக்கும். ஷாலு, நீ ஷாலு. நான் ஷாலு. லக்ஷ்மி கிடையாது. அத நீ மறந்துடாத. அவன் நல்லவ, அதுவும் ரொம்ப நல்லவ. உன்ன மாதிரி கெட்டவளையும் மதிக்க தெரியும். அதோட நானும் மதிப்பேன். கெட்டவங்களுக்கு அவங்களோட தகுதியை காட்டிட்டு எனக்கு கெட்டது பண்ண நினைச்சா அடையாளமே இல்லாம அழிச்சிருவேன். முயற்சி பண்ணு, பண்ணிக்கிட்டே இரு. யாரு ஜெயிக்கிறாங்கன்னு பாக்கலாண்டி, நல்லவங்களா இல்ல கெட்டவங்களான்னு. அதோட முதல்ல நீ இங்க இருந்து போறியா? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்னோட மூட கெடுக்காத. மாமா வீட்டுக்கு வராரு அண்ட் நீ என்ன சந்தோஷப்படணும். ஸ்மைல் பண்ணு. நீயும் தானே பைத்தியக்காரி மாதிரி அவன் என்னோட ரிஷி, எனக்கானவன், அவன் எனக்காக பிறந்தான் அப்படி இப்படின்னு சொல்லுவ. இப்ப கத்து, ஸ்மைல் பண்ணு. எங்க போச்சு? சிரிக்க முடியலையா? பரவாயில்ல பரவாயில்ல, உன்னோட முகத்தை நீ இப்படியே வச்சுக்கோ. உனக்காக நான் சிரிக்கிறேன். டபுள் ஸ்மைல்.